2025 நான் என்னென்ன புக்கு படித்தேன் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2026 ஆரம்பிச்சே 3 மாதம் ஆயிடுச்சு. நீ இப்போ தான் இந்த வீடியோவே போடுறியா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. ஆனால் 3 மாதமாக நான் இந்த வீடியோ எடுக்கணும்னு தள்ளி போட்டு இப்போயாச்சும் நான் இதை பண்ணுறேனே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. இன்றைக்கி மார்ச் 9. இந்த வீடியோவை நான் என்றைக்கு எடிட் பண்ணி என்றைக்கு போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். நான் நந்து, இது என் வாய்ஸ். 2025 12 புக்காவது நீ படிச்சிடணும் அப்படின்றத என்னோட கோலாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வருஷம் 5 புக்கோ 6 புக்கோ படிச்சிருந்தேன். இது நம்பர்ஸில் கணக்கு வச்சு படிக்கணுமா அப்படின்னு நினைக்கிற ஆட்களுக்கு இது விளங்காது. எனக்கு இது ஹேபிட் ஆக்கணும் அப்படின்னு நான் நினச்சதுனால நான் அந்த மாதிரி ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணேன். அப்படி ஃபிக்ஸ் பண்ணி 2025 இத்தனை புக்ஸ் தான் நான் படிச்சிருக்கேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். நான் புக் டியூபரும் கிடையாது, இது ஒரு புக் ரிவ்யூ சேனலும் கிடையாது. இது தப்பித்தவரையும் உங்களோட ஃபீல்டில் வந்துருச்சு அப்படின்னா இந்த வீடியோ மட்டும்தான் புக் சம்மந்தமாக இருக்கும் என்னோடய சேனலில். அடுத்த வீடியோ உட்டியில் உடச்சி வீடியோ போட போகிறேன். அதுக்கு அடுத்த வீடியோ ஒரு புக் வீடியோவாக இருக்கலாம், தெரியாது. ஆனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் போயிட்டு இது புக் சேனல் நினச்சி நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சாய்ஸஸை கொஷின் பண்ணாதீங்க. இன்னொன்று, இந்த வீடியோ ஒரு புக் ரிவ்யூ அப்படின்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரில. இந்த புக்ஸ்லாம் நான் படித்தேன், இதிலேருந்து எனக்கு இந்த விஷயம்லாம் புரிஞ்சிச்சு, இதெல்லாம் விளங்கலை அப்படின்னு ஃப்ரெண்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்து சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு வீடியோவாக இப்போ இதை எடுத்துக்கோங்க. சீரியஸ் புக் ரீடர் கிடையாது நான். நீங்கள் சீரியஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை இப்போவே ஸ்கிப் பண்ணிடுங்க, உங்களுக்கு இது ரிலேட்டபிளாகவே இருக்காது. ஓகே, முதல் புக் என்னன்னா களப்பிரர் ஆட்சியில் தமிழகம், மயிலை சீனி வெங்கடசாமி. எனக்கு இந்த காலபிராஸ் பற்றி படிக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் இந்த புக்கு சென்னை புக் ஃபேரில் வாங்கினேன். இது ஒரு ஹிஸ்ட்ரி புக்கு படித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. காலபிராஸ்னா யாரு, அவங்க ஆரியர்களா திராவிடர்களா, அவங்க எந்த நிலப்பரப்புலேருந்து வந்திருப்பாங்க, அவங்க எப்படி தமிழ் நிலப்பரப்புக்குள்ளே அவங்க இந்த சேர சோழ பாண்டியர்களோட எப்படி போரிட்டு வென்றாங்க, இதெல்லாமே இந்த புக்கில் மயிலை சீனி வெங்கடசாமி எழுதியிருப்பாரு. இன்னொன்று என்னன்னா, நீங்கள் இந்த ஹிஸ்ட்ரி புக்ஸு, ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்டெப்த்தாக படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 100 வருஷம் 150 வருஷம் முன்னாடியே வெளிவந்த புக்ஸ்லாம் இருக்கும்ல, இதை தான் ரெஃபரன்ஸ் புக்காக நிறையா பேர் வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் புக்ஸில் இருக்கிற காலபிராஸை பற்றி கோட் பண்ணி இப்போ ஒரு அஞ்சு பேர் காலபிராஸ் பற்றி எழுதியிருக்காங்கன்னா அந்த 5 பேர் ஒரு பர்டிகுலர் அந்த சாப்டரில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோமோ அதை கோட் பண்ணி இவர் இந்த புக்கில் காலபிராஸை இப்படி சொல்கிறாரு, ஆனால் இது அதுவாக இருக்காது ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவர் மயிலை சீனி வெங்கடசாமி ஒரு ப்ரூஃப் கொடுக்குறாரு. அதுக்கு லிட்ரரி ப்ரூஃப்ஸும் அவர் கொடுக்குறதுனால இன்னுமே ஒரு மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் நிறைய களப்பிர மன்னர்களை பற்றி எழுதியிருந்தார். இதை பற்றிலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த புக்கை நீங்கள் படித்து பார்க்கலாம். அடுத்து சிலப்பதிகாரமும் ஆரிய கற்பனையும், வித்வான் வே சு சுப்பிரமணியாச்சாரியார். சிலப்பதிகாரம் ஒரு திராவிட நூல் கிடையாது, இது ஒரு ஆரியர்களோட ஒரு கற்பனையான ஒரு நூல் தான் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பாயிண்ட்ஸ் எழுதுனா எப்படி இருக்கும், அதான் இந்த புக்கு. திருப்பி இந்த புக் வேதங்களை தான் சொல்லுது, அதுவும் ஆரியர்களோடது தான், திராவிடர்களுக்கு வேதங்கள் அப்படின்லாம் கிடையாது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காவியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது ஏன் இரட்டையாக இருக்க முடியாது அப்படின்னு ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கோவலனை கொன்னதுக்கு கோப்பெருந்தேவியும் பாண்டி நெடுஞ்செழியனும் செத்து போயிட்டாங்க, திருப்பி எதுக்கு கண்ணகி மதுரையை எரிக்கணும், அது என்ன, அதில் என்ன நெறி இருக்குது, அது எப்படி சரியாகும் அப்படின்லாம் நிறைய கேள்வி கேட்டிருப்பாரு. கடைசியாக பெரியார் சொன்ன ஒரு பாயிண்டோட எப்படி முடிப்பாங்கன்னா, சிலப்பதிகாரம் விபசாரத்தில் தொடங்கி கற்பில் வளர்ந்து முட்டாள்தனத்தில் முடிந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சிலப்பதிகாரத்தை முழுசாக படித்தவங்க சொன்னால் நல்லாயிருக்கும். அடுத்து கந்தபுராணமும் ராமாயணமும் ஒன்றே, ஈவேரா மணியம்மை. நான் கந்தபுராணம் எனக்கு தெரியாது, ஆனால் இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் என்னென்னா, என்ன ரெண்டும் ஒன்று தான், பேரை மட்டும்தான் மாற்றி எழுதியிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி அவங்க 64 பாயிண்ட்ஸ் எழுதியிருப்பாங்க. அந்த 64 பாயிண்ட்ஸில் ஒரு சிலது படிக்கிறேன் கேளுங்க. சூர்பனகை மூக்கு காது அறுபட்டவுடன் அண்ணன் ராவணனிடம் போய் என்னை இப்படி செய்து விட்டானே வெட்கமில்லையா என்று அழுகிறாள். அசுமுகி கை அறுபட்டவுடன் அண்ணன் சூரபத்மனிடம் போய் என்னை இப்படி செய்து விட்டானே உனக்கு வெட்கம் இல்லையா என்று அழுகிறாள். ராமதூதனாக அனுமான் இலங்கை வந்தான், முருகதூதனாக வீரபாகு வீரமகேந்திரம் வந்தான். கந்தபுராணமும் ராமாயணமும் ஒன்று தான், பேரத்தான் இவங்க மாற்றி போட்டிருக்காங்க அப்படின்றது தான் ஈவேரா மணியம்மை இந்த புக்ஸ் ஃபுல்லாக பாயிண்ட்ஸாக எழுதி அந்த கதையவே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அடுத்து கயிறு, விஷ்ணுபுரம் சரவணன். இந்த புக்கு நிறைய பேர் இந்த புக்கை படிச்சிருப்பீங்க. இந்த புக்கை நான் எதுக்கு வாங்கினேன்னா, எங்கள் வீட்டில் ஒரு 10 வயசு பையன் இருக்கான். அவனுக்கு இந்த
சாதி கான்செப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல. சரி, இதை படித்தாவாச்சு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு படித்து பார்த்தேன். ஆனால் இன்னுமே எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வரலைன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. கையில் கட்டுற கயிறை வச்சு சாதி எப்படி இயங்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அந்த அம்மா வந்து அவங்க இந்த பையனுக்கு. அதான் இந்த கதை. நான் இன்னும் அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் போல். குழந்தைங்க கிட்ட எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு இன்னுமே எனக்கு அதுக்கான அறிவு இன்னும் வரல. அடுத்து மரி என்கிற ஆட்டுக்குட்டி பிரபஞ்சன். நம்ம எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு ஆள் வேணும் அப்படின்னு நினைப்போம். எப்பெல்லாம் நம்ம வாழ்க்கை நம்ம கண்ட்ரோலை விட்டு போகுதோ அப்போ ஒன்று நம்மளே நொந்துக்குவோம். நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் எப்படி இருக்கேன். ரெண்டாவது, நம்மளை யாராவது ஒரு நெறிப்படுத்தி கொண்டு போனால் நல்லா இருக்குமோ அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி நெறிப்படுத்தி இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு 17-18 வயசு பொண்ணுக்கு ஆள் இல்லாமல் இருந்தால் அந்த பொண்ணு அவள் வாழ்க்கையில் என்னென்ன பாப்பா, எப்படிலாம் பேர் வாங்குவா, அவள் கேரக்டர் எப்படி மாறும் அப்படின்றதான் வந்து மரி என்கிற ஆட்டுக்குட்டி. அவளோட வாழ்க்கையை இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க டீச்சர் ஒருத்தர் வருவார். அந்த மாதிரியான டீச்சரோ இல்லை அந்த மாதிரியான மென்டாரோ நம்ம வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் இருந்தால் நல்லா தான் இருக்கும். அடுத்து நந்தனில் நிற்கும் நடராசன் கோயில். இது வந்து ஒரு தொகுப்பு, மழவை தமிழமுதன். ஆக்சுவலாக இந்த புக்கை வந்து தெரியாமல் நான் வாங்கிட்டேன். நந்தனோட கதையை வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த புக் வாங்கினேன். ஆனால் பார்த்தா அது கிடையாது. எனக்கு இவரும் யாருன்னு தெரியாது. எனக்கு நிறைய விஷயம் தெரியாது. சரியா, இவர் யாருன்னு தெரியாது. இந்த புக்கு படித்ததுக்கப்புறம் தான் இவர் பேர் சிந்தனை செல்வன். இவரோட 3 உரைகளை தான் மழவை தமிழமுதன் வந்து தொகுச்சிருக்காரு அப்படின்னே தெரியுது. புக்கை திறந்து பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. ஆனால் நான் பார்க்கல. நான் நந்தன் அப்படின்னு இருக்கும்போதே நான் எடுத்துக்கிட்டேன். இந்த புக்கில் வந்து கோர்வையாக எனக்கு இதுதான் இருக்குது அப்படின்னு என்னை கேட்டால் எனக்கு வந்து சொல்ல தெரியாது. ஆனால் இந்த புக்கில் வந்து நிறைய விஷயங்கள் அங்கங்கே கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், முழுமையடைஞ்ச ஒரு டெமோக்ரஸி அப்படின்னா என்ன, இன்க்ளூஷன் ஆஃப் மைனாரிட்டி என்ன, விசிகே வந்து எப்போ எலெக்ஷன்ஸ்க்கு கண்டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இவர் வந்து ஒரு விசிகே காரர் தான். காந்தி அம்பேத்கர் போர் என்ன, நந்தனார் வந்து எப்படி அவர் ஒரு அடிமையா எப்படி போர்ட்ரே பண்ணப்பட்டாரு. ஆனா வந்து அவர் வந்து ஒரு புத்திஸ்ட் கிங். அங்கங்க நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேனே தவிர இந்த புக்கோட சாராம்சத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்னு கேட்டா. அடுத்து கழுத்துக்கு வரும் கத்தி, நன்சை பதிப்பு குழு. இடஒதுக்கீடு பற்றி ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து இது சரி, இதுதான் சொசைட்டிக்கு சரி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அது ஏன் சரி அப்படின்னு கேட்டால் நம்மளால் கடகடகடன் பாயிண்ட்ஸ் சொல்லி நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த மாதிரி இடஒதுக்கீடை பற்றி யாராவது பேசும்போது நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க அப்படின்றது நம்மளுக்கு புரியும். ஆனால் அது ஏன் தப்பு அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட்ஸ் சொல்லி எடுத்து வைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய எனக்கு தெரியாது. அந்த மாதிரியான விஷயங்களை வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணால் எப்படி இருக்கும். ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கு வந்து ஆன்சர் எப்படி எழுதுவோம், அது புரிய வைப்போம். ஆனால் நம்ம இன்டெப்த்தாகவும் சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இடஒதுக்கீட்டில் பொருளாதார அடிப்படை கூடாது, ஏன், இடஒதுக்கீட்டால் வேலையில்லா திண்டாட்டம் ஒழியுமா, இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் ஈஸியாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிரைவேட் செக்டார்ஸில் வந்து இடஒதுக்கீடு தேவையா, அது எப்படி இயங்குது, ஜுடிஷியல் சிஸ்டம்ஸில் யார் அதிகமாக இருக்கா, அப்புறம் பேங்கிங் சிஸ்டம்ஸில் யார் அதிகமாக இருக்கா, பார்ப்பனர்களோட ஆதிக்கம் எந்த இதுலலாம் அதிகமாக இருக்குது, எல்லாத்துலேருந்து தான் அதிகமாக இருக்குது. ஆனாலும் சொல்கிறேன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் வந்து டேட்டாவோடு இருக்குது. சும்மா அடிச்சு விடல, நம்பர்ஸ் டேட்டாவே இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் 20 ரூபாய்க்கு எவ்வளோ பண்ணுறாங்கன்னு. எனக்கு அதனால தான் இந்த மாதிரி குட்டி குட்டி புக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அடுத்து கள்ளக்குடி களம், கலைஞர் மு கருணாநிதி. நான் வந்து இது எங்கே வாங்கினேன்னா கலைஞர் மியூசியத்தில் வாங்கினேன். இந்த மும்முனை போராட்டம் ஏன் பண்ணாங்க அப்படின்னு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்று வந்து குலக்கல்வி திட்டத்தை, ராஜாஜி கொண்டு வந்து குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து. ரெண்டாவது, நேரு வந்து தமிழ் லீடர்ஸ் வந்து அந்த டைமில் நான் சென்ஸ்னு ஏதோ சொல்லியிருக்கார் போல, அதை எதிர்த்து. மூணாவது, கள்ளக்குடி அப்படின்ற ஊரை வந்து டால்மியாபுரம் அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி 3 விஷயங்களை எதிர்த்து போராடின ஒரு இதுதான் அந்த கள்ளக்குடி மும்முனை போராட்டம். ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு விஷயத்த நம்ம கதையாக படித்தா எப்படி இருக்கும் அப்படி தான் கலைஞர் எழுதியிருக்காரு. எனக்கு இது நல்லா இருந்துச்சு படிக்க படிக்க. இப்போ நம்ம ஃபிக்ஷனாக ஒரு விஷயத்தை படிக்கிறோம் அப்படின்னா நம்மளால் அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும்ல ஈஸியாக. ஒரு கதை நாவல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி இந்த ஃபார்மேட் வந்து எனக்கு ஈஸியாக விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சதாக இருந்துச்சு. இந்த மும்முனை போராட்டத்தை அவங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க, பிளானிங் ஃபேஸ்லேருந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க, அந்த 3 குழுவாக எப்படி அவங்க பிரிஞ்சு அந்த குழுவுக்கு படைத்தலைவர்கள் மாதிரிலாம் இருந்து எப்படி இது பண்ணாங்க, அதுக்கப்புறம் எப்போ அந்த போராட்டம் வந்து ஒரு பெரிய லெவலாக ஆச்சு, அந்த போராட்டத்தில் எத்தனை பேர்
உயிரிழந்தாங்க, ஜெயிலுக்கு போய் அந்த ஜெயிலில் வந்து எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க, அந்த ஜெயிலையுமே எப்படி சிஸ்டமேட்டிக்காக அவங்க வந்து இருந்து அந்த சூழலை வந்து ஈஸியாக ஆக்குனாங்க, அந்த ஜெயிலில் எத்தனை பேர் உயிரை விட்டாங்க, ஹிஸ்ட்ரியில் நடந்ததை ஒரு கதையாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புக் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்து பெருமாள் முருகனோட மாதொரு பாகன். இந்த புக்கு ஆக்சுவலாக இவனுக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, SVK பாட்காஸ்ட்டில் கக்காஷி வந்து ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர் செஷனில் வந்து சொல்லியிருந்தார். குழந்தைங்க பெற்றுக்கிறத பற்றி ஒரு கொஷின் வந்துச்சு. அப்போ வந்து இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரா. எனக்கும் குழந்தைங்கள் மேலே அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. சரி வாங்கி படிப்போமே அப்படின்னு இந்த புக்கை வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். ஓரமாலில் வாங்கினேன் இந்த புக்கு. படிக்க ஆரம்பித்து எனக்கு இந்த கதையே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது எப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பொண்ணாவும் காளியமாகவே மாற ஆரம்பிச்சிருவோம். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. சூப்பராக கம்பேட்டபிளாக இருக்கிற ஒரு கப்பலை கூட எப்படி இந்த சொசைட்டி வந்து அந்த சொசைட்டி வச்சிருக்கிற நார்ம்ஸை வச்சு அந்த கப்பலுக்குள்ளே பிளவை உண்டுபடுத்தலாம் அப்படின்றதுக்கு வந்து இந்த புக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அவங்க 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க வாழ்க்கையில். அவங்க ஒரு கட்டத்தில் அவங்க ஏற்றுக்குருவாங்க, எனக்கு குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல இல்லாட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு அவங்க 2 பேரும் ஜாலியாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த ஊர் இருக்குல்ல, அந்த 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்க எப்படிலாம் வந்து நம்ம வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த புக் வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணும். இதை பற்றி நிறையா பேர் நீங்கள் பேசி பார்த்துருப்பீங்க. குழந்தை இல்லாததுனாலே அவங்க 2 பேரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க நிறைய என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களோட கேரக்டரே எப்படி மாறுது அப்படின்லாம் நிறைய இடத்துல நிறையா பேர் பேசி நீங்கள் கேட்டிருக்கலாம். இந்த கதையை நான் படித்து முடிச்சுட்டு எனக்கு இந்த கதையும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக அப்படியே கீழே சாய்ந்தான், போரிலிருந்து சோளத்தட்டு உருவி கட்டி கொண்டு வந்து போட்ட கயிறு முதுகில் அழுந்தியது, மேலே பார்த்தான், பூவரசங்கிளைகள் வானில் விரிந்து பரவி இருந்தன. இதுக்கான மீனிங் எனக்கு புரியல. சரி திரும்ப படித்து பார்த்து சரி பண்ணிட்டான் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இவன் செத்து போனானா இல்லையான்னு தெரியணும்ல. சரி நம்மளுக்கு புரியாதனால தான் நம்மளுக்கு இந்த கதையோட எண்டிங் தெரியல, நம்ம யூடியூப்பில் போட்டு பார்ப்போம், நிறையா பேர் பேசியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தா தான் தெரியுது இந்த புக்குனால பெருமாள் முருகனுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு. இது தடை செய்யப்பட்ட ஒரு புத்தகம்னு கூட எனக்கு தெரியாது. இந்த புக்கை கக்காச்சி சொன்னார், அதனால நான் வாங்கி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது இவன் செத்தா ஒரு கதை சாகாட்டி ஒரு கதை அப்படின்னு எழுதியிருக்காருன்னு. எனக்கு அந்த கான்செப்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்படி ஒரு சிலர் விரும்புகிறீங்களா, நான் அப்படியும் ஒரு புக் எழுதுறேன், இந்த பக்கம் நிற்கிறீங்களா, சரி இந்த பக்கமும் ஒரு புக் எழுதி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜி செம்மையாக இருக்குது. அது இன்னும் எனக்கு ஆர்வமாயிடுச்சு. இது வந்து ஒரு படமாக வந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஆலவாயனை படித்தேன், அர்த்தநாரியை படித்தேன். எனக்கு ஆலவாயன் தான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இது நான் சொல்கிறது பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு ஆலவாயன் தான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? பொண்ணா செஞ்சது வந்து தப்புன்னு நினைக்கிறீங்களா சரின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து குமாஸ்தாவின் பெண், பேரறிஞர் அண்ணா. ஒரு ரீல் வரும்ல, ஒரு பொண்ணு சுடிதார் போடுறாளா, சீ, சேலை கட்டுறாளா, சீ, வேலைக்கு போறியா, சீ, வேலைக்கு போலையா, சீ, இந்த மாதிரி ஒரு பொண்ணு என்ன செஞ்சாலும் அந்த சமூகம் வந்து அவளை தப்பு தான் சொல்லும். அதுக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்கு எப்பயுமே இருக்குது. அந்த தாட்டுக்கு வந்து வலு சேர்க்கிற விதமாக இது புக்கு இருந்துச்சு. ஏன்னா இதில் வந்து காந்தா அப்படின்னு ஒரு கேரக்டர் இருப்பாள். அவளுக்கு வாழ்க்கையில் நடக்கிற நிறைய விஷயங்கள் அவள் கண்ட்ரோல்லையே இருக்காது. அவள் வந்து வேணும்னு விரும்பி அவள் நிறைய விஷயங்கள் பண்ண மாட்டாள். ஆனால் கடைசியில் எல்லாத்துக்குமே அவள் தான் கெட்டவளாக இருப்பாள். ஆனால் அவளோட வாழ்க்கையை உள்ளே போய் நம்ம பார்த்தோம்னா அவள் வாழ்ந்திருக்கவே மாட்டாள். அவளுக்கு அவள் நினச்சது எதுவுமே நடந்திருக்காது. அவள் ஒரு பாவம். அந்த காந்தா அந்த கேரக்டர் ரொம்ப பாவம். ஆனால் அவளை வந்து இந்த ஊர் வந்து வேசி பட்டம் கட்டும், அம்மாவே அவள் பக்கம் நிற்க மாட்டாங்க. ஒரு பொண்ணா இந்த உலகத்தில் வாழ்கிறதே வந்து கஷ்டம்னு வாங்கல, அது ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு தான் இந்த இதெல்லாம் படித்தா தோணும். இதில் வந்து ஒரு 2 இடத்துல வந்து அண்ணா செம்மையாக எழுதியிருப்பார். இதுதான் நான் பேரறிஞர் அண்ணா எழுதுனதை படிக்கிற முதல் புக்கு. கடைசியாக வந்து ஒரே ஒரு பேராகிராஃபில் இந்த மொத்த புக்கோட சாராம்சத்தையும் சொல்லியிருப்பார். அதை நான் படிக்கலை, ஏன்னா அது ஸ்பாய்லர் ஆயிரும். இல்லாட்டினாலும் நான் வீடியோ போடுறது ஸ்பாய்லர் தான். பேஜ் நம்பர் 50ல் அவளோட சூழலை நினச்சி புலம்புவா. அது அவ்வளோ வலி மிகுந்த புலம்பலாக இருக்கும். எனக்கு எரிச்சல், எதுக்கு இப்படி ஒரு பொண்ணை வந்து இப்படிலாம் பண்ணணும். எனக்கு நான் பொண்ணாக இருக்கிறதுனால நான் ஃபேஸ் பண்ணுறதுலையே எனக்கு ஏகப்பட்ட
கேள்விகளும் சந்தேகங்களும் எனக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரிலாம் பார்க்க பார்க்க எனக்கு அந்த சந்தேகம், வெறுப்பு, ஒரு இந்த சமூகத்தையே நான் வெறுத்துருவேனோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. அவ்வளோதான் இந்த புக்கை பற்றி. அவ்வளோதான். அடுத்து மறக்கவே நினைக்கிறேன், மாரி செல்வராஜ். இவர் எழுதின புக்ஸில் நான் படிக்கிற முதல் புக் இது. டைரி எழுதுவாங்கல்ல, அந்த டைரி இன்னொருத்தரோட டைரியை நம்ம படித்தா எப்படி இருக்கும், அதுதான் அப்படி தான் இருந்துச்சு எனக்கு இந்த புக்கை படிக்கும்போது. இன்னொன்று, அவர் வாழ்க்கையில் நடந்ததை தான் அவர் படமாக எடுக்கிறார் மோஸ்ட்லி. இப்போ இந்த புக்கை நான் படித்ததுக்கப்புறம் ஒருவேளை அவர் ஃப்யூச்சரில் எடுக்கிற படம்லாம் எனக்கு இந்த ஸ்பாய்லர் ஆயிருமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவர் இன்னும் எனக்கு பிடிச்ச ஆளாக ஆயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். இதில் எனக்கு எந்த கட்டுரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த சம்படி ஆட்டக்காரன் அப்படின்னு எழுதியிருப்பார்ல அவங்க அப்பாவை பற்றி, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் சுப்பக்கா அப்படின்னு ஒரு கேரக்டர் பற்றி எழுதியிருப்பார். எனக்கு அந்த ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அதில் கடைசியாக அவர் எழுதியிருப்பார், சுப்பக்கா அவருக்கு ஒரு முத்தம் கொடுத்தாங்களாம் அப்படின்ற அந்த சத்தம் இருக்குல்ல, அந்த சத்தம் ஒரு விடுதலை பறையாக அவருக்கு கேட்டுச்சான் அப்படின்னு எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் ஜோவை பற்றி ஒரு இடத்துல எழுதியிருப்பார். ஜோ அவங்ககிட்ட சொன்னாங்களாம், நான் எப்போது மண்டியிட்டு ஜெபித்தாலும் அது உனக்கு மட்டுமாகத்தான் அப்படின்னு. ஒரு சிலது அந்த மாதிரி இப்போ நான் சொல்கிற மாதிரி ஃபீல் குட்டாகவும் இருந்துச்சு, ஒரு சிலர் ஒரு மாதிரி ரொம்ப கனமாக ஃபீல் பண்ண வைக்கும்ல, அந்த மாதிரியும் இருந்துச்சு. அப்புறம் சென்னைக்கு வந்தப்ப ஒருத்தர் அவர்கிட்ட சொல்லியிருப்பாரு, தம்பி இந்த ஊர் சாப்பாட்டை எப்பயுமே பசிக்கு மட்டும்தான் சாப்பிடணும், ருசியை எதிர்பார்க்காத அப்படின்னு. ஆக்சுவலாக எனக்கும் அது ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்துச்சு. ரொம்பனா ரொம்ப ரொம்ப சாப்பாட்டுக்கான ஒரு ஆசையே எனக்கு இப்போ இல்லாத மாதிரி. நான் இந்த 4 வருஷத்தில் நான் சென்னை இந்த 4 வருஷம், நான் ஊரை குறை சொல்லலை, கண்டிப்பாக ஊரை குறை சொல்லலை. எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அந்த சாப்பாடு, நல்ல சாப்பாடு கிடைக்காம நான் சுத்தினது, நான் கஷ்டப்பட்டேன் அப்படிலாம் சொல்லலை. எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கல, என்னால் அந்த ருசியாக சாப்பிட முடியல அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும்ல, அந்த வருத்தம் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. அடுத்து புலம்பெயர் தொழிலாளர்கள் வேலையும் சூழலும், ஜே ஜெயரஞ்சன். இந்த புக்கு யாருக்கு தெரியுமா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? நீங்கள் பிஹெச்டி பண்ணுறீங்க, இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ரிசர்ச் புக்காக இருக்கும். முதல்ல புலம்பெயர் தொழிலாளர்கள்னா யார், சென்னையில் இருக்கிற புலம்பெயர் தொழிலாளர்கள் எந்தெந்த ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருக்காங்க, அவங்க எந்த பின்னணியிலேருந்து வந்திருக்காங்க, அவங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க குடும்பத்தில் அவர் மட்டும்தான் சம்பாதிக்கிறாரா, அவங்க என்னென்ன கேஸ்ட்லேருந்து வந்திருக்காங்க, அங்கேருந்து இங்கே சென்னைக்கு வரதுக்கு அவங்க எப்படி காசு சேர்த்தாங்க, ஆறு மூலமா இங்க இப்படி ஒரு வேலை இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க எங்க தங்கியிருக்காங்க, யார்கிட்ட வேலை பார்க்குறாங்க, எந்த கேஸ்ட்ல இருக்கிறவங்க எந்த மாதிரியான வேலைக்கு சேர்க்கப்படுறாங்க, எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, இங்க ஒருவேளை அவங்களுக்கு முடியல அப்படின்னா எந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, லீவ் அவங்களுக்கு எப்ப கிடைக்குது, எப்ப அவங்க ஊருக்கு போறாங்க, அப்புறம் கேஸ்ட் பேஸ்டாவே நிறைய வேலை எப்படி எப்படிலாம் பிரிச்சு அவங்களுக்கு கொடுக்கப்படுது. இந்த மாதிரி ஃபுல்லாக டேட்டா. ஜெயரஞ்சன் பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும், அவர் பேசும்போதே டேட்டா, ஃபேக்ட்ஸு, நம்பர்ஸு, அதில் அவர் ரொம்ப புலியாக இருப்பார். இந்த புக்குமே அப்படி தான், ஃபுல்லாக நம்பர். அதனால் இது ஒரு ரிசர்ச் புக்காக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த புக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இந்த புக்கை படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இது 2013 நடத்தின கல ஆய்வு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இது பார்ட் 2 போட்டு ரீசெண்டாக ஏதாவது அவர் வெளியிட்டார்னா அப்படின்னு நல்லாயிருக்கும். அடுத்து தமிழிசை மாற்றம் வேண்டும், பெரியார். ஃபஸ்ட்டு எனக்கு பெரியார் புக்ஸ் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பெரிய பேராகிராஃப், ஆனால் இது எல்லாமே ஒரே சென்டென்ஸ். எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்கு. சென்டென்ஸ் ஃபார்மேஷனே ரீடபிளாக இல்லை. ஒருவேளை நான் இப்போ தான் அவரோட புக்கு படிக்கிறனால எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதா என்னன்னு தெரியலை. தமிழ் இசை மாற்றங்கள் என்னென்ன கொண்டு வர வேணும், சென்னை தமிழ் இசை மாநாடு அப்படின்னு ஒன்று நடந்துச்சு போல, அதுலேயும் அவுட்கமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் வடமொழின்னு இல்லாமல் தமிழ் இசையை தமிழில் வளர்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணாலும் அதுலேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பஜனை பாடல்களை தான் நீங்கள் அதில் எடுத்துகிட்டு வரீங்க. அது என்ன பிரயோஜனம், அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்றாரு. இது மட்டும் பத்தாது அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நாடகம் சினிமாவால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுத்துது, அதுவும் பெருசாக நம்மளுக்கு தமிழ் சமூகத்துக்கு பெருசாக யூஸ்ஃபுல்லாக எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இருப்பாரு. அடுத்து தோல் சிலை போராட்டம், கொல்லால் ஹெச் ஜோஸ். நான் ஏதோ ஒரு மலையாள படம் ஏதோ ஒரு சீன் மட்டும் பார்த்துருக்கேன் ஃபேஸ்புக்கில், எதுலையோ ரொம்ப வருஷம் முன்னாடி. அவங்க பிரெஸ்ட்டை கட் பண்ணி அப்படியே தருவாங்க, அப்படியே அறுத்து தருவாங்க, அப்படியே இறந்துருவாங்க. அந்த சீன் ஒரு மாதிரி ட்ரமடைசிங் சீனு. சரியா, அந்த சீனை பார்த்துட்டு அப்புறம் தான் எனக்கு இதை பற்றி படிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை. சரி, இதை பற்றி பார்ப்போமே அப்படின்னு இந்த புக்கை படிக்க ஆரம்பித்தேன். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இந்த சாதியில் பிறந்திருக்க அப்படின்னாலே நீ
மேலே கவர் பண்ணக்கூடாது. எவ்வளோ கேவலமாக இருக்குல்ல. ஆனால் இது வந்து நடந்திருக்கு. அதுலேருந்து பெண்கள் எப்படி மீண்டு வந்தாங்க? 50 வருஷ போராட்டம். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பொண்ணு 20 வயசுல போராட ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னா 70 வயசுல தான் அந்த பொண்ணுக்கான நீதியே அவளுக்கு கிடைச்சிருக்கும். அந்த 50 வருஷ காலத்துல அவளால் அந்த மேலாடை போட முடிஞ்சிச்சா என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. இது ஒரு இடத்துலலாம் சொல்லியிருப்பாரு, கேரளத்தை வந்து இப்போ கடவுள்களின் தேசமா எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அது வந்து ஒரு காலத்துல அரக்கர்களின் தேசமா இருந்திருக்கு அப்படின்லாம் சொல்றாரு. சோகால்டு பெரிய சமூக மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு ரோட்டில் நடக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நடந்து போகிறாங்கன்னா எவ்வளோ தூரத்தில் யார் வரணும் அப்படின்றதுக்கே இவங்க ரூல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. அதை வந்து தீட்டு தூரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தூரத்தை மெஷர் பண்ணுறதுக்குன்னு ஒரு கேஸ்ட்டுக்கு ஒரு வேலையாக போட்டு கொடுத்துருக்காங்க. தீட்டு தூரத்தை மெஷர் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு பேர் என்னன்னா பிடாகைக்காரர்கள். எனக்கு இதெல்லாம் படிக்க படிக்க ஐயோ என்னடா இது இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு தோணுது. இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது நார்மலாக இருக்கலாம். எனக்கு இது வந்து ஒரு எமோஷ்னலாக ஒரு டிஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது. அடுத்து வந்து இந்த புக்கில் வந்து கிறிஸ்டியானிட்டி எப்படி இவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுச்சு, அந்த மிஷினரிஸ்லாம் வராங்கல்ல, அவங்கெல்லாம் இவங்களுக்கு எந்த மாதிரியான ரிஃபார்ம்ஸை பண்ணாங்க. இதில் வந்து குறிப்பாக ஒரு 4 பேரை பற்றி எழுதியிருப்பாங்க. மீட் ஐயர், செலஸ்டினா மீட் அம்மையார், மால்ட் அம்மையார், ஐயா வைகுண்டசாமி. அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல வந்து தையல் கலை, டெய்லரிங்கே அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இப்பயுமே யோசிச்சு பார்த்தா ஹவுஸ் ஒய்ஃபா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வேலைக்கு போறதுக்கான எந்த ஒரு சூழலும் அவங்களுக்கு அமையலை அப்படின்னா ஒரு மிஷினை வாங்கி போட்டு அவங்க தைக்க ஆரம்பிச்சுவாங்க. நைட்டி தைப்பாங்க, பாவாடை தைப்பாங்க, ஓரம் அடிச்சு தருவாங்க. அப்படியே அவங்க ஒரு எம்ப்ளாய்மெண்ட் அவங்க கிரியேட் பண்ணிடுவாங்க. ஒரு சின்ன விஷயம், ஆனால் அது எவ்வளோ பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுது தெரியுமா? அது ஹிஸ்டாரிக்கலாக நடந்திருக்குன்றது தான் இங்கே ஒரு ஆச்சரியமே. அடுத்து என் கதை இமயம் இருக்கார்ல, அவர் வந்து பார்க்கறதுக்கு எங்கள் அப்பா மாதிரியே இருக்கார். எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்தால் அவர் மாதிரி தான் இருக்கும். அப்படியே பார்க்க எங்கள் அப்பா மாதிரியே இருக்கார். உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் ஒரு மோசமான ஒரு ஆணாதிக்கவாதியை நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல உங்கள் லைஃப்பில், அந்த ஒரு கேரக்டரை மனசில் வச்சுக்கோங்க, சரியா? அந்த ஒரு கேரக்டரை மனசில் வச்சுட்டு இந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா இவனோட கேவலமாக இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அந்த ஆணாதிக்கத்தோட உச்சத்தை, அவனோட தாட்ஸ் எவ்வளோ மோசமாக இருக்குன்றத இந்த புக்கு படித்தா வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அந்த கேரக்டர் பேர் என்னன்னா விநாயகம், கமலா. இந்த 2 கேரக்டர்ஸை சுற்றி வர்ற கதை தான் என் கதை. கமலா ஒரு சிங்கிள் உமன், 2 பிள்ளைங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஆயிரும். அந்த ரிலேஷன்ஷிப்பில் கமலாவோட ரோல் என்ன, இவன் என்னவா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கான். கமலா வந்து எப்படியான கேரக்டரா நான் புரிஞ்சுக்கிறேன்னா, அவன் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி வாழ்றான். ஆனா அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ்றான்றதுக்காகவே நீ யார் அவளை ஜட்ஜ் பண்றதுக்கு, நீ யார் அவளோட டெசிஷன்ஸை கொஸ்டின் பண்றதுக்கு நீ யாரு அப்படின்னு தான் எனக்கு விநாயகத்தை பத்தி கேள்வி கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. கடைசியா அவன் வந்து அந்த ஆணாதிக்க தாட்ஸுக்கு அடிமையாகிறானா இல்ல கமலா மேல இருக்கிற லவ்வுக்கு அடிமையாகிறானா அப்படின்றது தான் இந்த கதையோட கிளைமேக்ஸ் ஆகி இருக்கும். இது வந்து கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். அடுத்து மந்தை மாந்தர்கள் லதா. எனக்கு வந்து டாய்லெட் சீட்டை படிச்சுட்டு இந்த புக்கெல்லாம் எப்படி வெளியிட்டாங்க, எப்படி இந்த புக்கெலாம் பேன் பண்ணாமல் இருக்காங்க, கலாச்சார காவலர்கள் அப்படின்லாம் எனக்கு தோணியிருக்கு. புது விஷயங்கள் நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி கூட இருக்கலாமோ. ஏன்னா நானுமே ரிலேஷன்ஷிப்னு வரும்போது இதுதான் சரி இதுதான் தப்பு அப்படின்னு நான் ஒரு சிஸ்டமை செட் பண்ணிட்டு அதுதான் எல்லாருக்கும் சரியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவன் நான். ஆனால் அது அப்படிலாம் கிடையாது. அது அப்படி கிடையாதுமா அப்படின்னு தலையில் தட்டியில் தான் வந்து அவங்க சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த புக் எப்படின்னா, இப்போ நான் இந்த புக்ஸ்லாம் பற்றி பண்ணும்போது எனக்குள்ளே இருக்கிற கேள்விகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன்ல, அது மாதிரி எனக்குள்ளே இருக்கிற கேள்விகள்லாம் ஒரு புக்காக போட்டால் எப்படி இருக்கும். அதான் மந்தை மாந்தர்கள். ஊருக்காகவே வாழ்கிறதுன்றது இருக்குல்ல. இப்போ எங்கள் அம்மா அப்பாவோட எனக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாததுக்கு காரணத்தையும் நான் இந்த புக்கில் இருந்து கற்றுக்கிட்டேன்னா அப்போ எந்த அளவுக்கு இது வந்து ஒரு இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். தனி மனித வாழ்வை இந்த சொசைட்டி எப்படிலாம் வாழ விடாம ஆக்குது, பாதிக்குது, 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்றதுக்காகவே எப்படிலாம் தன்னோட
வாழ்க்கையவே சாக்ரிஃபைஸ் பண்ண வைக்கிது அப்படின்லாம் இதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் எழுதியிருப்பாங்க. ரொம்ப காட்டமாக இருக்கும் ஒரு சில இடத்துல. எனக்கு வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப அது பிடிச்சிருக்கு. நான் உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கெலாம் புக் எழுதலை, நான் எனக்கு பிடிச்சதை தான் எழுதுவேன், எனக்கு சரின்னு பட்டதை தான் நான் எழுதுவேன், நீ பிடிச்சா படி, இல்லாட்டி தூக்கி போட்டு போயிட்டேரு அப்படின்னு லதா சொல்கிறாங்க. கடைசியாக சில கேள்விகள் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் இருக்கும் அந்த புக்கில். அதில் ஒரு பார்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்கள் மந்தை மூளைகள் குளம் தலைக்க என்று சொல்லிக்கொண்டு குட்டி போட்டு கொண்டிருப்பதில் அவனுக்கோ அவளுக்கோ ஒரு ஆட்சேபனையும் இல்லை. அவனுக்கோ அவளுக்கோ அது வேண்டாம் என்றால் ஏன் என்று கேட்காதீர்கள். இந்த சமூகத்துக்கு பயந்து ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருக்கான், இந்த சமூகத்துக்கு பயந்து அவன் எல்லா டெசிஷன்ஸையும் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படியான ஒரு ஆள் இந்த புக்கை படிச்சான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு அது வந்து ரொம்ப பெரிய ஷாக்காக இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க. அவனுக்கோ அவளுக்கோ அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். அதனாலயே இந்த புக்கு எல்லாருமே படிக்க வேண்டிய புக்கு. 2025ல் நான் இத்தனை புக்ஸ் படித்தேன், அதில் 3 புக்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நான் ஒரு லிங்க்டின் போஸ்ட் எழுதியிருந்தேன். அந்த லிங்க்டின் போஸ்ட்டுக்கு அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்க இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருந்தாங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா அதில் நான் ரீபோஸ்ட் பண்ணியிருப்பேன். அதனால் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் போய் பாருங்கள். அடுத்து வந்து சிப்பாயி களவு போன கதை மு ராஜேந்திரன். இவரோட காலாபாணி வந்து நான் படிச்சிருக்கேன். சரி, இந்த புக்கையும் நான் படித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் இந்த புக் வாங்கினேன். மதுரைக்கு தெற்கு பக்கம் இருக்குல்ல, அந்த ரூரல் ஏரியாவை பற்றி இவர் நிறைய எழுதியிருக்கார். முக்கியமாக அவர் வந்து பேர் இருக்குல்ல, அந்த பேர்லாம் நல்லா நோட் பண்ணி சூப்பரான கேரக்டர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காரு. உருளைக்கட்டை, சிப்பாயி, இந்த மாட்டோட பேர் சிப்பாயி, மொந்த, கச்சிரியான், மம்முருக்கி, பொன்னடி, ஏலப்பன், ஏலத்தா, இந்த பேர்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து மதுரையிலேருந்து வர்றதுனால எனக்கு வந்து இந்த 2 கம்யூனிட்டி இருக்குல்ல, அகமுடையர் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டிக்கும் கல்லர்கள் அப்படின்ற கம்யூனிட்டிக்கும் இடையில இருக்கிற சச்சரவுகள் ரெண்டை எப்படி பார்க்குது அப்படின்னு நான் வந்து நேரடியாக பார்த்துருக்கேன். நான் மதுரையிலேருந்து வர்றதுனால அது எவ்வளோ மோசமாக இருந்திருக்கு அப்படின்னு இந்த புக்கை பார்த்தா எனக்கு தெரியுது. மாடு வந்து என் பிள்ளை மாதிரி, என் குடும்பத்தில் ஒரு ஆள், என் அண்ணன் மாதிரி, என் தம்பி மாதிரி அப்படின்லாம் எந்த சமூகம் வந்து மார்த்தட்டி சொல்லிட்டு இருக்கோ, அதே சமூகம் மாட்டை வந்து துச்சமாக மதித்து செல்ஃபிஷாக அவங்க வாழ்கிறதுக்காக என்னன்னாலும் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுறாங்க அப்படின்னும் இந்த புக்கை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை தான் இவர் சொல்கிறாரு அப்படின்னு நான் சொல்லலை, இதை நான் சொல்கிறேன். சரியா, என்னத்தையாவது மாட்டி விட்டுறாதீங்க. இதுதான் சிப்பாயி கதை. அடுத்து பட்டுக்கட்டி கிளைமேக்ஸ் எனக்கு புரியல. யாராவது க்ளவுன் மாஸ்க் இருந்தால் கொடுங்க, எடுத்து மாட்டிக்கிறேன். எனக்கு இந்த கதை புரியலைங்க. எனக்கு இந்த கிளைமேக்ஸ் புரியலை. கதை புரியலன்னு இல்லை, கிளைமேக்ஸ் வந்து என்ன நடக்குது அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடியல. நானும் 2-3 வாட்டி படித்து பார்த்தேன், எனக்கு வந்து புரியல. யாராவது படிச்சிங்க அப்படின்னா இந்த 2வது கதையை வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ப்ளீஸ். அவ்வளோதான்ப்பா. இதான் நான் 2025ல் நான் படித்த புக்ஸு. இதில் வந்து 3 ரெக்கமெண்டேஷன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு என்கிட்ட யாராவது கேட்டால் நான் என்ன சொல்வேன்னா, ஃபஸ்ட்டு மந்தை மாந்தர்கள் லதா, அடுத்து மாதுருபாகன், ஆலவாயன், அர்த்தனாரி, இந்த 3 புக்ஸும் சேர்த்து நான் ஒரு புக்காக கன்சிடர் பண்ணிக்கிறேன். அந்த 3 புக்கையும் படிங்க. அடுத்து தோல் சிலை போராட்டம். அவ்வளோதான் இந்த வீடியோ. அவ்வளோதான். அடுத்த வீடியோ வந்து புக்ஸாக இருக்குமா இருக்காதான்னு எனக்கு தெரியாது. நான் 2026 புக் ஃபேரில் என்ன வாங்கினேன்றதை கண்டிப்பாக வீடியோவை போடுவேன். ஆனால் அது எப்போன்னு தெரியாது, நான் போடுறேன். எனக்கு கொஞ்சம் சோம்பேறியாக இருக்குது. நான் ரொம்ப சோம்பேறியாக இருக்கேன். எடிட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கா, வெளியே காசு கொடுத்து எடிட்டர் வைக்கிற அளவுக்குலாம் என்கிட்ட காசும் இல்லை. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கேன் நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு இல்லை பிடிக்கல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த மாதிரி பண்ணலாம், இல்லை நான் எப்படி நான் புக்ஸை அணுகணும், எப்படி நான் அணுகக்கூடாது, நான் எமோஷனல் டிஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது அப்படின்னு சொன்னேன்ல, அதெல்லாம் இப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு ரீடராக இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் எப்படி பாதிக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு வந்து எனக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க. வேற என்ன புக்ஸ் படிக்கலாம், நீங்கள் என்ன புக்ஸ் படிச்சீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இதில் நீங்கள் ஏதாவது புக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நான் யோசிக்கிறது வந்து தப்பாக கூட இருக்கலாம். அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை.